வணக்கம். இந்த படத்துல பாக்குறீங்களா பூனை, இந்த பூனையில என்னடா பூனை காமிச்சிக்கு ஏதாவது புதுசா வித்தை காட்டுறீங்களா அப்படின்னா அது கிடையாது. இந்த பூனை வந்து எங்க இருக்கு அப்படின்னா 10 டவுனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு லண்டன்ல இருக்கு. இந்த பூனை வந்து ஸ்பெஷல் பூனை. என்னன்னா இது வந்து பிரைம் மினிஸ்டர் வீட்டில் இருக்கக்கூடிய பூனை. இந்த பூனையில என்ன ஸ்பெஷல்? ஜென்ரலா பூனையில இந்த பூனை ஸ்பெஷல்னாலும் பூனைகள்ல 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல இருந்த பூனைகள்ல இந்த பூனை ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பூனை கிட்டத்தட்ட 6 பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்கு. இவரோட பேர் லாரி. இந்த பூனையோட பேர் லாரி. இவர் வந்து சீஃப் மவுசர் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்கிறார் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல. இவர் 2007ஆம் வருஷம் பிறந்தவர். 2010லேருந்து அந்த பொறுப்புல இருக்காரு. ஸோ அந்த பொறுப்புல இருக்கும்போது 2016லேருந்து இன்னி வரைக்கும் இவர் வந்து 7 பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்காரு. புதுசாக அவரோட பொறுப்புக்கு வந்ததுலேருந்து மொத்தமாக 7 பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்காரு. சரி, இதுக்கும் நம்ம விஷயத்துக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, 1980களில் பிறந்தவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ 83, 84 இதில் பிறந்தவங்கெல்லாம் 1995, 96, 97, 98 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம ஊரில் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ முதல்ல வாஜ்பாய் அவர்கள், அதுக்கு முன் நரசிம்மராவ், அப்புறம் வாஜ்பாய் அவர்கள், அதுக்கப்புறமா 13 நாள், அப்புறமா கவுந்திருக்கும், அப்புறமா ஐக்கிய குஜரால் வருவார், அப்புறமா தேவகவுடா வருவார், திரும்பி வாஜ்பாய் அவர்கள் வருவார். இந்த மாதிரி ஒரு மாதிரி சிக்கலான ஒரு தருணத்தை இந்தியா கடந்தது. எது எப்படின்னா 1995லிருந்து 99 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சட்டனிட்டியாக ஒரு ஆட்சி இல்லை. அதே போல யூகேல எப்பவுமே நம்மளை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்கல்ல மேற்கத்திய நாடுகள். ஸோ இப்போ அந்த காத்து அந்த பக்கம் அடிக்குது போல இருக்கு. அதனால ஸோ அதை எடுத்து பார்த்தோம்னா 2010லேருந்து 2026 வரைக்கும் இது வரைக்கும் 7 பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்காங்க. அதில் டேவிட் கேமரூன்றவர் 2016 வரைக்கும் இருந்தார். அதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 கட்சி தான் ஆட்சி பண்ணியிருக்கு. ஒன்று லேபரு, இன்னொன்று கன்சர்வேட்டிவ். ஸோ இதில் 2010லேருந்து கன்சர்வேட்டிவ் வந்து 2024 வரைக்கும் ஃபுல்லாக அவங்க தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்சியில இருந்துகிட்டு கிட்டத்தட்ட 5 பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்காங்க. இதுல டேவிட் கேமரூன் மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2010லேருந்து 2016 வரைக்கும் 6 வருஷம் இருந்திருக்கிறாரு. சரி, அவரு வீட்டுக்கு போன உடனே அடுத்தது யார் வந்து உட்கார்ந்தான்னு பாத்தீங்கன்னா தெரசா மே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் இருந்தாங்க. சரி, 3 வருஷம் இருந்தவங்கள அவங்க ஆட்சியை கவுத்து விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து உட்கார்றாரு. அவரோட பேர் போரிஸ் ஜான்சன். எஸ், நம்ம தலைமுடியெல்லாம் கூட ஸ்டைலா வச்சிருப்பார் போரிஸ் ஜான்சன். அவர் வந்து உட்கார்றாரு தெரசா மேவே ரீப்ளேஸ் பண்ணிட்டு. அவர் ரொம்ப நாள் இருக்காரு, பார்த்தா அவரு 3 வருஷம் இருக்காரு. சரி, போரிஸ் ஜான்சனை தான் வேலை செய்யறதுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள பூசல் பண்ணி உள்ள அடிச்சுக்கிட்டு அவர் ஆட்சி 3 வருஷம் கழிச்சு கவுத்துட்டு இன்னொரு அம்மா வந்து உட்கார்றாங்க. அவங்க பேர் லிஸ் ட்ரஸ். அவங்க எவ்வளவு நாள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் வருஷ கணக்கெல்லாம் கிடையாது, அவங்க 49 நாள் தான் இருக்கிறாங்க. ஸோ 49 நாள் முடிஞ்ச பிறகு திரும்ப கட்சிக்குள்ள ப்ராப்ளம் வந்து, அதாவது நானே கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாள் இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்துட்டு அடுத்த நாள் நேராக வந்து இதே மாதிரி 10 டவுனிங் ஸ்ட்ரீட் வெளில நின்றுக்கிட்டு நான் வந்து பதவி விலகிறேன், என்னால் ஆட்சி செய்ய முடியல, வேற ஒரு நல்ல ஆட்சியாளர் வருவாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்தது தான் ரிஷி சுனக் அவர்கள். சரி, ரிஷி சுனக் அவர்கள் வந்து நல்லா ரொம்ப நாள் ஆட்சி செஞ்சாரான்னு பார்த்தா அவர் 1 வருஷம் தான் இருக்கிறார் ஆட்சி. ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டிக்குள்ளேயே கிட்டத்தட்ட 5 பிரதமர்கள் குறைஞ்சது வந்து ஒரு 8 வருஷத்துலேயே மாறிட்டுங்க. சரி, அதுக்கப்புறமா ஒரு எலெக்ஷன் வருது. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு பொறுப்பே இல்லாமல் மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்க, ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரி. யார் ஜெயிக்கிறார் பார்த்தா கியர் ஸ்டார்மர். அவர் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோடைய எதிர் துருவமாக இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரி வின் பண்ண பிறகு அவர் வந்து ஜூலை மாதம் வந்ததுன்னா அவர் வந்து 2 வருஷம் முடிய போகுது. அவர் என்ன பண்ணார்னா நேற்று ரிசைன் பண்ணிட்டார். ஸோ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கணும், பிரெக்சிட் அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ இது வந்து கேமரூன்ல ஆரம்பிச்சு கியர் ஸ்டார்மர் வரைக்கும் பிரெக்சிட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் பிரெக்சிட் முடிஞ்சாலுமே கோவிடை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல, பணவீக்கத்தை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல, பணத்தை சரியா கையாள தெரியல, மக்கள் நல திட்டத்தை ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்க தெரியல, மக்களை வந்து ஒழுங்கா சந்திக்க தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் இந்த 5 பேருமே கியர் ஸ்டார்மர் உட்பட எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல கியர் ஸ்டார்மர் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒன்று போய் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூலையும் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால வேற வழியே கிடையாது, நான் ரிசைன் பண்ணி அவர் லேண்ட்ஸ்லைட்ல ஜெயிச்சிருந்தாலும் கட்சிக்குள்ள பிரச்சனை வந்து இவர் கட்சிக்குள்ளேயே இவருக்கு எதிராக இருக்கிறவர் வந்து ஒருத்தர் போர்க்கொடி தூக்கி
ஸோ அவரும் பதவி விலகிறார். ஸோ இப்போ வந்து அவர் காபந்து பிரதமராக இருக்கிறார். அந்த கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு கூட்டமைப்பு, நம்ம ஊர்ல எல்லாம் பொதுக்குழு கூடுவாங்கன்னு சொல்லுவாங்க, செயற்குழுல கூடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜூலை மாதம் கூடி திரும்ப இன்னொரு பிரதம மந்திரியை யூகே தேர்ந்தெடுக்க போகிறது. ஸோ அதனால இந்த பூனை வந்து இப்போ இன்னொரு ஆளை பார்க்க போகுது, அதாவது இன்னொரு பிரதமரை இந்த பூனை லாரி அப்படின்ற பூனை. ஸோ 7வது போய் 8வது ஒரு பிரதமரை பார்க்கும் அளவிற்கு இந்த பூனை ரொம்ப ஸ்பெஷலான பூனையா இருக்கு. அதனால இந்த பூனை கதையை சொல்லணும்னு நினைச்சோம், அதனால சொல்றோம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த பூனையோட சிமிலரா வேற யாரா இருக்காங்களான்னு பார்த்தா, எப்பவுமே நம்மள ரொம்ப குறை சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, உலகத்துல இருக்க எல்லாருலையுமே குறை சொல்றதுக்குன்னு ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேருமே இன்னும் கரெக்டா பதவியில் இருக்காங்க. அதாவது 2014 இருந்து 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய தலைமையில மாற்றம் இல்லாத நாடுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 4 நாடுகள் இருக்கு. ஒன்று வந்து டர்க்கியில் வந்து எர்டோவான் இன்னும் எவ்வளோதான் உருட்டினாலும் பரவாயில்ல, அப்படி டயர் ஓட்டியாவது நான் வந்து போய்ச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி எர்டோவானு. ஜி ஜின்பிங் உள்ள நிறைய கட்சியில் அங்கேயும் உட்கட்சி பூசல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மாதிரி தாக்கு பிடிச்சி அவரும் 2013 இன்னி வரைக்கும் அவரும் தலைவராக இருக்காரு. இந்த பூனையோட சேர்த்து அவரும் இருக்காரு. 3வது விளாடிமிர் புட்டின் அவர்கள் தலை 2000 இன்னி வரைக்கும் அதுதான் தலை. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரஷ்யாவில் 80% வாக்கோட முன்னிலையில் வகிக்கக்கூடிய தலைவராக இருக்காரு விளாடிமிர் புட்டின். அதுக்கப்புறமா 4வது இருக்கிறது நம்ம ஊர் தலை நரேந்திர மோடி அவர்கள். அவர் 2014 இன்று வரை அவர் முடிசூடா மன்னனாக இன்று வரை எந்த ஒரு தேர்தலையும் தோற்காத ஒரு நபராக இருக்கிறார். இந்த 7 பிரதமர்கள் மாறினாங்க அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இந்த 7 பிரதமர் மாறுறதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா? எதனால இந்த 7 பிரதமர்கள் மாறுறாங்க? ஸோ சில சமயத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கு. அதாவது 350 சீட்டு 400 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட கட்சிக்குள்ள பிரச்சனை வருது. ஸோ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே இந்த உட்கட்சி மோதல் அப்படின்றது ரொம்ப தீவிரம். நம்ம ஊர்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஏற விட்டு ஏணி வாங்குறதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நம்ம ஊர்ல நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை. யூகேல ரொம்ப மோசமா இருக்கிறது இந்த 10 வருஷத்துல நம்மளால பார்க்க முடியுது. 350 சீட்டு வச்சுட்டு பிறகு கூட பார்ட்டிக்குள்ள ஒவ்வொரு லீடரும் வந்து எனக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க, நான் சொல்றது தான் அவன் கேட்பான். ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், நீ மரியாதை இறங்குன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள இருந்தே பிரச்சனை வருது. இது கோவிட் பெருந்தொற்றும் போது ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி தான் அவர் வந்து பதவி விலகிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி லிஸ்ட்ரஸ் அவர்களும் சரி, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போரிஸ் ஜான்சன் அவர்களை வந்து பதவி விலக வச்சாங்க. சரி, அவங்க வந்து சரி நல்லா செய்வாங்க போல இருக்கு. தெரசா மே அவர்கள் கூற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு 3 வருஷத்துல அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படுறாரு. சரி, அந்த மாதிரி இவங்க வருவாங்கன்னு நினைச்சா அங்கதான் இல்லை. இவங்களுக்கு வந்து அந்த கட்சிக்குள்ள இவங்களால வந்து கார்னர் அந்த சப்போர்ட்டை வாங்க முடிஞ்சது தவிர பொறுப்பு வந்த பிறகு அது எதுவும் பண்ண முடியல. ஸோ இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால இதுல வந்து கட்சி மெஜாரிட்டி வருது, கட்சி மெஜாரிட்டி இல்லை, அதெல்லாம் அப்புறமா. ஸோ கட்சிக்குள்ள உங்களுக்கு மரியாதை இருக்கா? சரி, ரிஷி சுனக் அவர்களை எதுக்கு கொண்டு வந்தாங்க? அதாவது அந்த 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல முன்னாடிலாம் ஒரு போர்டு இருக்குமா, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி, இந்தியாவோட சுதந்திரத்துக்கு முன்னாடி போர்டு இருக்குமா, நோ இண்டியன்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு பூனை கதையில் ஆரம்பிச்சு இப்போ நாய்க்கு போயிட்டு இருக்கேன், பரவாயில்ல தெரிஞ்சுப்போம். 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் வந்து நோ இண்டியன்ஸ் அண்ட் நோ டாக்ஸ்ன்னு இருக்கும். அந்த ரிஷி சுனக் அவர்கள் பிரதமர் ஆகும்போது நாயை கூட்டின்னு உள்ள போனாரு. ஸோ அந்த ஸ்டீரியோடைப்பை உடைச்சாருன்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு கிடைச்ச கெட்ட பேர், அவ பேர் இருக்கு. அந்த பேரை தாண்டி அவரால் ஜெயிக்க முடியல. ஏன்னா 15 வருஷம் கிட்டத்தட்ட வந்து அந்த கட்சி, அதாவது 2010 இருந்து 2024 வரைக்கும் அவங்களுடைய கட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து ரூல் பண்ணிடுச்சு. அதனால ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி 5-6 பிரதமர்களை மாறி இருக்கிறதுனால அந்த கட்சியால அந்த எலெக்ஷன்ல சோபிக்க முடியல. ரிஷி சுனக் அவர்களுக்கு அந்த டைம் முடியாம இருந்ததா மேபி அவர் ரன் பண்ணியிருக்கலாம். நான் வந்து உடனே போயிட்டு முட்டு கொடுக்கல. ஆனால் சரி, கேஆர் ஸ்டார்மர் தான் 400 சீட்டோட மெஜாரிட்டியில் இருக்காருன்னு பார்த்தா அவருக்கும் இந்த நிலைமை தான். அதனால நிறைய காரணிகள் இருக்கு. மெஜாரிட்டி ஜெயிச்சா மாத்திரம் ஒரு ஆட்சி நடந்துடாது. கட்சிக்குள்ள அந்த உந்து சக்தி இருக்கணும், கட்சிக்குள்ள சப்போர்ட் இருக்கணும், கட்சிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அதை தாண்டி தான் உங்களுக்கு மற்ற எல்லா விஷயமே தவிர சிம்பிள் மெஜாரிட்டி எடுத்தாலும் அறுதி பெரும்பான்மை எடுத்தாலும் அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு, கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆட்சி தொடர்ந்து நடப்பதா இல்லை கவுர்ப்பதா என்றது இருக்கிறது.